நிறைய விஷயம் நான் பல இருக்க மாதிரி பேசுறியா? நான் என்னடா எத்தனை நான் தெரியும் உனக்கு? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு அவ்வளோவா பேசலாம் தெரியாது. நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. ஈவி ப்ரோ மாதிரி அழகா பேச வராது. பட் என் மனசுல இருக்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆல்பம் சாங் ஹாஃப் பாட்டில் வந்து ஷூட் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸில் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். பிகாஸ் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஜாலியாக போச்சு. ஷூட்டிங் லொக்கேஷனில் என்னை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ஈவி. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் வந்து நம்ம கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா வந்து ஒர்க் பண்ணுறதே தெரியாது இல்லையா? ஸோ ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ ரொம்ப செம்மையாக ஜாலியாக போச்சு ஷூட் எங்களுக்கு. அண்ட் வந்து இந்த சாங் பற்றி சொல்லணும்னா இதோட லிரிக்ஸ், அப்புறம் இதோட டைரக்ஷன், கொரியோகிராஃபி மோஸ்ட்லி எல்லாமே ஈவியே பண்ணிட்டாரு. இவர் வந்து செம்ம பேஷனேட்டான ஒரு பர்சன். எப்படி சொல்றது, யூஎஸ்ல வந்து ஐடி கம்பெனில ஜாப் இருக்கு. ஸோ அவர் அங்கேயே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். பட் அவரோட பேஷனுக்காக அவர் இங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். அண்ட் அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க சாங் கேட்டிருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் எங்களோட டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் ஷூட் பண்ணும்போது இருந்த விக்கி ப்ரோ அண்ட் மான்சி ப்ரோ செம ஃபன்னா ஷூட்டை கொண்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஈவி. அண்ட் ஈவி ப்ரோட அப்பா நான் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி ஈவி ப்ரோக்கு அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாங்க. நான் ஷூட் ஃபுல்லாக அது பார்த்தேன். அப்பா ஃபுல் டே இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் சுரேந்தர் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நான் பிறந்தேன் இங்கே பிறந்து ஒரு 25 வருஷம் இங்கே தான் படித்தேன். சென்னையில் கிண்டியில் பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்விசியில் படித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து பெரிய ட்ரீம் யோசித்தேன். படிக்கிறேன், மாஸ்டர்ஸ் படிக்கணுன்ட்டு. வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ எனக்கு கைட் பண்ண கூட ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைமில் இன்டர்நெட்லாம் இல்லை. 2000 டைமில் நான் 29 முடித்தேன். ஸோ அப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மி. நம்ம ஃபோனில் அப்போ இதெல்லாம் கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணவங்களுக்கு பண்ணி பார்த்து பண்ணேன். நல்லா படித்தேன் சார். படித்ததால் ஒரு இன்னமும் நான் படிக்கணும்னு ஆசை இருந்தது. சின்ன வயசுலேருந்து பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் படிக்கணும்னு மட்டும் ஒரு இருந்தது. அங்கே போய் படித்தேன் சார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன் யூஎஸில். அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும், தனியாக தான் இருப்பாங்க. சரி சும்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப டான்ஸ்லாம் ஆசை. அப்படியே டான்ஸ் ஆடினேன். அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸு பண்ணியாக எழுதிட்டு இருந்தேன். அப்படியே டேரக்ஷனும் இங்கேருந்து ஹெல்ப் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸும் கேட்டலாம். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஹார்ட்லேருந்து இப்படி போகணும் அப்படி போகணுன்னு. பட் அங்கேருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷயம் நம்ம யோசிக்க முடியல. சரி இவ்வளோ படிச்சிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை, தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார். அதான் பொல்லாத காதல். அதுக்கப்புறம் அப்படியே மச்சாஸ்வாகவும் ட்ரை பண்ணேன். டைரக்ஷன், லிரிக்ஸு ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்போ ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ணேன் சார். ஸோ இதுதான் என்னோட பாத் சார். இல்லை விலகாதேன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் விலகாதே ஆல்ரெடி நிறையா பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அரை பாட்டில், ஹாஃப் பாட்டில் ஈஸியாக இருந்தது வாயில். ஸோ அதனால இதர் அரை பாட்டில் போகலாமா ஹாஃப் பாட்டில் போகலாமான்னு இது பண்ணோம். பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணோம். யூடியூப் சர்ச் பார்த்து அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை. நான் எனக்கு என் ஃபேஸ் நம்ம செட் ஆகணும். நான் சிலங்க வச்சு
இருக்கு, விஷ பாட்டில் எங்க இருக்கு? ஓ அப்படி. இல்ல இவங்க அது விஷப்பாட்டில் அது வேற ஏதோ சீரீஸ்ல, இவங்க இருந்த சீரீஸ்ல என்னைய சொல்லிருக்காங்க அதான். அப்படி இல்லை அவன் செம ஸ்வீட்டு அப்படிலாம் இல்லை சார். ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 பேர் மைண்டில் இருந்தது. அதில் ரவீனை தான் நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணேன். சுரேந்திரன் தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ காண்டாக்ட் பண்ணதான் சொன்னேன்ல சார், அப்படி தான் நடந்தது. ஸோ லைக் சொன்ன டைம் லைக் லிட்ரலாக சார் ஒரு திங் அங்கே போய் கற்றுக்கிட்டேன் சார். யூஎஸில் போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்னால் கரெக்டாக. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றாங்க. நம்ம ஒரு டைம் சொன்னால் இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது. ஸோ அந்த இது சின்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானே. நம்ம அந்த வந்து செமையாக அந்த டைம்லேருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்கிறாங்க காலையில் 5 o'clock லைக் ஸ்மால் திங்ஸாக இருந்தால் கூட அதை நம்ம சீரியஸாக எடுத்து பண்ணணுன்றது ஒன்று இருக்குல்லண்ணா. ஸோ அது பார்க்கும்போது அவங்களோட பேஷன்லேருந்து நமக்கும் எல்லாருக்கிட்டையும் கற்று போகலண்ணா. அதுதான் இந்த மாதிரி ஆல்பம் சினிமா வாய்ப்பு தேடி தான் நீங்கள் அந்த பிளானில் தான் இந்த மாதிரி ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணா நான் அங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறேங்கண்ணா. இல்லை அதுதாண்ணா அப்படின்ற ஒரு ஆசையிலலாம் பண்ணலைண்ணா. எனக்கு இது கடவுளாக அப்படியே ஒன்று வந்துச்சு. எங்கள் அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஹெல்ப் அது எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுது. எங்கள் அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணார் அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலாக ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு. அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிட்டெல்லாம் பண்ணுவாங்க. சரி இதில் என்ன இருக்குது, நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக் நம்ம ட்ரை தானே பண்ணுறோம், தப்பு பண்ணி கற்றுக்க தானே நான் போகிறோம். ஸோ கற்றுக்கிட்டா பரவாயில்ல, கிண்டல் பண்ணுறோம் பண்ணிட்டு போட்டோம். அடுத்ததில் நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரஸாவது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ப்ராக்ரஸ். ஆனால் மூவி அதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கணும். அப்படி ஒன்று வந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 2 சாங் பண்ணியிருக்கேன் நான், அதுலேயும் 2 பேர் இருக்காங்க. ஸோ பட் யா ஐ ரியலி லைக் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூண்ணா. ஐயா நீங்களா கேளுங்க. அப்புறம் நிறைய படம் வாய்ப்புகள் வந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் வந்து ஆல்பம் சாங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து? ஆக்சுவலி பிக் பாஸ் முடிச்ச உடனே நான் ஜோடி தான் பண்ணேன். மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கம்மிட் பண்ணல. அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னார். ஸோ அது மூலயமா தான் எனக்கு ஈவி அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மூலயமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது. சாங்ஸ்ல வந்து லவ் பிரேக் சரிங்களா, உங்களுக்கு நிறைய லவ் பிரேக் நிறைய விஷயம் நான் பல திருத்த மாதிரி பேசுறேன். நான் என்னடா எத்தனை நான் தெரியும் உனக்கு இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிலாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும். ஓ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவுமே பிளான்டோ இதனால தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தற்செயலாக நடந்தது. அவ்வளோதானா? ஐயோ சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு. பட் ஆனால் படங்கள் வாய்ப்புகள் வரும். அதில் வந்து எப்படி சொல்றது, நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்லை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான். வந்தது சார். இன்னும் அப்டேட்ஸ் நிறைய வரதுக்கு இருக்கு. ஃபியூச்சரில் கொடுப்பேன் சீக்கிரம். எங்கள் அம்மா பாவம் விட்டுனாலும் வந்து ஒரு நான் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா பிக் பாஸ் போகுதே வேஸ்ட், ஒண்ணுமே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எதுன்னு கேட்டாரு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்லுங்க? பிக் பாஸ் தேவையா தேவையில்லையா அவர் சொல்லிட்டா தெளிவாவே ஒண்ணுமே ப்ரோஜனமே கிடையாதுன்னு. நாங்களாம் பிரச்சனை கேட்டோம், பதில் அதுதான். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல பிக் பாஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு அவசியமா இல்லையா? ஏன்னா நான் அதுவும் கேட்டேன். ஆண்டவர் பண்றாரு, கமலஹாசன் பண்றாரு, அது வந்து நீங்க வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு வார்த்தையை வைக்கிறீங்களா சார்? சொல்லுங்க கரெக்டா சார், தேவையா சார் சொன்னாங்க. அதனால தான் கேட்கிறோம். தேவையா தேவை கிடையாதான்றது வந்து நான் சொல்ல முடியாது. பார்க்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையா. அவசியமா அவசியம் கேட்கிறேன்.
என் லைஃபுக்கு அது அவசியம். ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும். பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஆஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவைதான் கண்டிப்பா. சார் ஆல்பம் சாங்கை பொறுத்த வரைக்கும் லவ் மட்டும்தான் இருக்கு, வேற லவ் போர்ஷன் மட்டும்தான் இருக்கு. எத்தனையோ ஆல்பம் சாங்ல ஒரு ஸ்டோரி ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியே வந்து லவ் ஒரு மேட்டரை ஃபோக்கஸ் பண்ணியே வைக்கிறாங்க. எவ்வளவோ இது விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆக்சுவலாக செம ஐடியாண்ணா. இது நீங்கள் சொன்னதே வெரி நல்ல செம கொஸ்டின் தான். மேபி ஃப்யூச்சரில் அது மாதிரி கண்டிப்பாக எனக்கு பண்ணணும் ஒரு சாங் இருக்குண்ணா. லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டு இருக்குண்ணா. நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது மாதிரி ஒன்று பண்ணுறேண்ணா. அபினா மேம் உங்ககிட்ட மைக்க மட்டும் சொல்லுங்க மேம். இது காமனான ஒரு அச்சன் மேடம். இப்போ நீங்க தான பேசுறீங்க? ஆமா ஓகே ஆமா. இந்த சோஷியல் மீடியால ரீல்ஸ்லாம் இது பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பேர் ரீல்ஸ் போடுறாங்க. ஆமாண்ணா. அத வந்து ஹையர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட ரீல்ஸ் போடுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும். சோ உங்களோட பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அதோட குட் சைடு பார்க்க முடியும். ஸோ அதுதான் கரெக்டாக யூஸ் பண்ணால் அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அது தப்பாக யூஸ் பண்ணால் அது தப்பாக தான் போய் சேரும். ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்மை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா? பயங்கரமா கேக்குறீங்க. இல்ல நான் பயங்கரமா கேட்டிருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, நான் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் தானா. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அன்பு நீங்க உள்ள ஊத்தி வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. அவங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆனா அவங்கெல்லாம் ஆனா சீனியர் ஆர்டிஸ்ட். நான் அவங்க இல்ல எனக்கு இல்ல என் கூட நான் கம்பேர் பண்ணும்போது நான் நீங்க தப்பா புரிஞ்சுங்க. என் கூட ஏன்னா எனக்கு அவ்வளோ நாலேஜே இல்லை. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ என் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு டேக் 2 டேக் தான் ஆச்சு. ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ஹாஃப் அ டேல முடிச்சோம்னா. ஸோ அப்போ நீங்க பார்த்துக்கலாம்ல எவ்வளோ ஒர்க் அவ்வளோ பேஷனாக பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லிண்ணா. அது தப்பே இல்லைண்ணா. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கலண்ணா. நமக்கு எது வரும் எது வராது அந்த அவசியம் எது இம்ப்ரூவ் பண்றோன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்ல நிறைய டெஃபினட்டா ஆகுங்க. நம்ம ஃபியூச்சர் ஐடியா என்ன? இந்த மாதிரி எல்லாம் வரீங்க, ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவீங்க? ஆனா சின்ன வயசுல ரொம்ப நான் இதெல்லாம் ஆசை. நான் நம்ம கில்லி கோலி விளையாடிட்டு லைஃப்ல ஒரு மூவி போறதுக்கே கஷ்டப்பட்ட பையனா. நம்ம போய் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணணும்ன்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைண்ணா. அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க கூட்டிட்டு போகும்னு தெரியலண்ணா. நான் பண்ணணும்ன்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒன்று பண்ணணுன்றது ஒரு ஆசை. இது மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன். அண்ட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தா I'll try நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். நான் மூவி வந்துச்சுங்க. ஆனா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபர் மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சாரி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 years. எதுவுமே யார்கிட்டயும் எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்ல கண்டிப்பா முன்னேறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.